ஹலோ சார். கிருபா எங்கே இருக்க? ஆஃபீஸ் தான் சார் வந்துட்டுருக்கேன். சரி. சக்தி ஏதாவது சொன்னாலும் உன்ட்ட? சார் அந்த உண்மை தெரிஞ்சிருந்து சரியாக கூட பேசுகிறது சார் சக்தி மேடம் என்கிட்ட. நான் கால் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார் உடனே கால் பண்ணிட்டு உங்கள் லைனுக்கு வரேன் சார். நான் கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ நீ கால் பண்ண மாட்டே என்ன வரும்? சாரி சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஏங்க, ஏன் இப்படி சிகரெட் பிடிக்கிறீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? நேத்து எங்க போன? நம்ம பையன் கார்த்தி லவ் பண்றான்ல, அந்த பொண்ணை பார்க்க போனேன். யார கேட்டு போன? நான் யாரை கேட்கணும்? யார கேட்கணுமா? என்ன கேட்கணும்? எனக்கு தெரியாம அங்க போய் பொண்ணு கேட்டிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் பார்க்குற நானே ஒன்றும் பார்க்கல, நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? ஏய், இங்க பாரு, ஒன்னு சொல்ற தெரிஞ்சுக்கோ. நம்ம பையன் கார்த்திக்கும் அந்த பொண்ணு சக்திக்கும் எந்த வகையில செட்டே ஆகாது. நம்ம பையன் அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? ஏய், நான் சொல்றது உனக்கு புரியாதா? ஏய் வா கார்த்தி, நெக்லஸ் நல்லா இருக்கே. இங்க பாரு, உங்க அம்மாவை பாரு. என்னாச்சுடா? மா, சக்தி சென்னையில் இல்லைம்மா. எல்லா இடத்துலயும் போயிட்டு தேடி பாத்தியாடா? தேடி பார்த்தம்மா, ஆ, வீடு லாக்ல இருக்கு. போனாச்சும் பண்ணியாடா? காலும் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்கடா போயிருக்க போறாங்க? தேடி பார்க்கலாம். இல்லப்பா, நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவ ஊருக்கு போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். எந்த ஊருன்னு ஏதாவது சொன்னாலா? குலமங்கலம்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. குலாமங்கலமா? நமக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, நான் தேடி பார்க்க சொல்றேன். டேய், அப்பாலாம் தேட வேண்டாம், நீயே தேடு. தேவையில்லாம அவருக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்? அவ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லம்மா. தெரியும்டா கார்த்தி, அப்பா இருக்கேன்ல, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. சரிடா, கவலைப்படாத, பாத்துக்கலாம், தேடிக்கலாம். சரியா? கவலைப்படாதடா கார்த்தி. என்ன நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? யாருகிட்ட என்ன பேசணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். பேசாம உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு. தவம் போலே
அங்க நம்ம பையன் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அவன மாதிரி என்னையும் அழ சொல்றியா? நீங்க ஏங்க அழணும்? நீங்க தான் எல்லாரையும் அழ வைக்கிறீங்களே. இப்படியே பேசிட்டே இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நடிக்க போறீங்களா? அடிங்க. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எனக்கு என்னமோ உங்க மேல தான் டவுட்டா இருக்கு. நீங்க தான் ஏதோ சொல்லி அந்த பொண்ணு இங்கேருந்து போயிருக்கணும். சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. ஆமா, நான் சொல்லிதான் அந்த பொண்ணு போச்சு. என்ன சக்தி, பயந்துட்டியா? ஆஹா. இல்ல சார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தேன் என் பையன் உன்னை லவ் பண்ற வரைக்கும். இப்ப நல்லா இல்ல. எனக்கு புரியல சார். என் கெரியர்லயே யார் முன்னாடி தலை குனிஞ்சது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் முன்னாடி தலை குனிஞ்சேன். யாரால? எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது புரியல சார். ஓ, என் பையன் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டான், அதனால உனக்கு புரியல. என் பையன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? சார், உங்க பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஓ, அவன் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லலையா? கார்த்திக் தான் என் பையன். கார்த்திக் உங்க பையனா? அவன் யார் என்னன்னு விசாரிக்கிறது இல்லையா? எனக்கு சத்தியமா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சுக்கணுமா? ஒரு பையனை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவன் பேக்ரவுண்ட், அவன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா? உன்னால ஒன்றும் பண்ணவும் முடியாது. பணம் போனா வரும், கௌரவம் போனா வருமா? ஒரு நாள் அவன் என்கிட்டயே சொல்றான், சக்தி தான் என் ஒய்ஃப், சக்தி தான் என் லைஃப் அப்படின்னு டைமிங்ல ரைமிங் பேசுறான். அந்த அளவுக்கு அவனை நீ மாத்தி வச்சிருக்க. சார், நானும் கார்த்தியும் சின்சியரா லவ் பண்றோம் உன் சார். லவ்வை கொண்டு குப்பையில போடுமா? லவ் சோறு போடுமா? அவன் போட்டிருக்க அவனோட ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் சார், அப்போ வசதியா இருந்தா லவ் பண்ண கூடாதா? லவ் பண்ண கூடாதாவா? நாங்க ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து அவன் எந்த ஸ்கூல்ல சேரணும், எந்த காலேஜில் சேரணும், எந்த ட்ரெஸ்ஸை போடணும், அவனுக்கு பாதாம் கொடுக்கணுமா, பிஸ்தா கொடுக்கணுமா, தேன் கொடுக்கணுமா, பால் கொடுக்கணுமா, எல்லாம் கொடுத்து அவன் ஆப்பிள் மாதிரி ஆக்கி வச்சிருப்போம். நீங்க 150 ரூபாய் 200 ரூபாய் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பல்ல ஈன்னு காட்டி அவனை கூட்டு போயிடுவீங்க. அப்போ இல்லாதவங்க லவ்வே பண்ணக்கூடாதா சார்? லவ் பண்ணு, உன்னை மாதிரி ஆளை போய் லவ் பண்ணு. வசதியான வீட்டு பையனா பார்த்து லவ் பண்றதா? சார், நான் அப்படி எப்படிமா பேச சொல்ற? ஒரு பெத்தனோட வழி உனக்கு இப்ப தெரியாது. இத மைண்ட்ல வச்சுக்க. கார்த்தியை நீ மறந்துடு. என்னாலாம் கார்த்தியை மறக்க முடியாது. நான் இல்லாம கார்த்தி இல்ல, கார்த்தி இல்லாம நான் ஓ, இல்ல. மறக்க முடியாதா? நீயும் ரைமிங் பேசுவியா? நீ இல்லாம கார்த்தி இல்ல, கார்த்தி இல்லாம நீ இல்லையா? நீ கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கல, உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அண்ணன் இருக்கான்ல, உங்க அண்ணனுக்கு போனை போடு, எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ சக்தி, சொல்லுடா. அண்ணா, எங்க இருக்கீங்க? ராதா டீ கடையில. ஆ, எதுவும் பிரச்சனையா? இல்ல, நான் ஒண்ணும் இல்ல. ஆ, சரிடா. வெயிட். டேய், எங்க இருக்க? சாலிகிராமம் ராதா டீ கடை. பையன் நிக்கிறானா? அங்கே தான் நிற்கிறோம் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா முடிச்சு விட்ருவோம். உங்கள் ஒரு வார்த்தைக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்க அண்ணன் ராதா டிக்கெட்ல தானே நிக்கிறான். உங்க அண்ணன் இப்ப சொன்னா முடிஞ்சது. உனக்கு கார்த்தி வேணுமா, உங்க அண்ணன் வேணுமா, எல்லாம் முடிவு பண்ணி உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். உங்க அண்ணன் இப்ப சொன்னா பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு போயிடுவானுங்க. இது என்ன அநியமா இருக்கு? இப்படி மிரட்டுறீங்க சார் நீங்க? உங்க பணத்தை வர காட்டுறீங்களா? உண்மை பாக்குறியா? 10 நிமிஷம். டேய், ரெடியா இருங்கடா. ஓகே சார், நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா முடிச்சு விட்ருலாம். எனக்கு 2 பேரும் தான் சார் வேணும். டேய், சொல்லுமா கரெக்டா? கார்த்திகா உங்க அண்ணனா? 10 நிமிஷத்துல உங்க அண்ணன் உயிர் போயிடும். உங்க அண்ணன் முக்கியமா, கார்த்தி முக்கியமா, நீ முடிவு பண்ணிக்க.
யாரோட லைஃப்ல போறோம், எங்க எப்படி போறோன்றத பார்த்து போகணும். தவறான பாதையில போனா இப்படிதான். பதில் சொல்லுமா. உனக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஏய் சீக்கிரம் சொல்லு. எங்க அண்ணன் தான் சார். தட்ஸ் குட். இதான் வேணும். இப்பதான் நீ நல்ல பொண்ணு நிரூபிச்சிருக்க. ஊரை விட்டு போயிடுவல்ல, ஊரை விட்டு போயிடணும். ஒருவேளை கார்த்தி உனக்கு கால் பண்ணா எடுக்க கூடாது. அப்படியே மீட் பண்ணாலும் நான் உன்னை மீட் பண்ண விஷயத்த என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கவனம். சொன்னா நீயும் இருக்க மாட்ட, உங்க அண்ணனும் இருக்க மாட்டான். ஓகே போ. என்ன பாக்குற? ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? ஆமா, நான் கேவலமானவன் தான். இப்ப என்ன செய்ய போற? போய் கிச்சன்ல வேலை இருந்தா போய் பாரு. போ. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு அவங்க அண்ணனும் க்ளோஸ். போ.